Shall I start, bro? Yeah, please go ahead. Okay. So ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா மெயினா HTML-க்கான சப்போர்ட் லாங்குவேஜாக தான் கிரியேட் பண்ணாங்க. லைக் இஃப் ஐ மீன் வி cannot do manipulations or something like that in HTML. அதனால வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் HTML சப்போர்ட்டா வெப் பேஸ்ட் லாங்குவேஜஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்ணது. பட் இன்னைக்கு நிலைமையில ஜாவாஸ்கிரிப்ட் ஹேஸ் என்ன சொல்றது இட்ஸ் ஓன் ஒரு எம்பையரே இருக்குன்னு சொல்லலாம். லைக் நோட், ஆங்குலர், ரியாக்ட், எல்லா டைப் ஆஃப் திங்ஸ்லயும் அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இட் பிகேம் மோர் ஸ்டேபிள் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் வி கேன் டூ வித் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ வந்துட்டு நான் லேட்டஸ்ட் வந்துட்டு நமக்கு இருக்கிற பேசிக் பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட், அதை வந்து வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு start the basics on this one. And first நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி I want to go through this introduction about the HTML. ஏன்னா HTML ஓட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் அது கூட சேர்ந்து அதுக்காக கிரியேட் பண்ண ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும். ஸோ அதனால HTML ஸ்ட்ரக்சர்ல பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து டாக் டைப், அதாவது அந்த டாக்குமெண்டோட டைப் என்ன, பேசிக்கா HTML XML அப்படிங்கறத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக டாக் டைப். அதுக்கப்புறம் HTML அப்படிங்கறத மார்க் பண்றதுக்காக அந்த லாங்குவேஜ் மற்ற மெட்டா டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது. ஹெட் அப்படிங்கும்போது ஹெட் அதுக்கு இதுல வந்து மெயினா 2 பார்ட் இருக்கு, ஹெட், பாடி அப்படின்னு. ஹெட்டுங்கிறது இந்த பாடிங்கிறது தான் விசிபிளான பார்ட். ஹெட்டுங்கிறது தெரியாது, எங்க நீங்க என்டர் பண்ணீங்கன்னு தெரியாது. திஸ் இஸ் ஃபார் SEO பர்பசஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அந்த மாதிரி என்ன சொல்றது ஒரு லாஜிக்கலி ஃபங்க்ஷனலா திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காக பாடி வந்து திஸ் இஸ் பியூர்லி விசிபிள் பார்ட். அந்த டாக்குமெண்ட்ல விசிபிள் ஆகிற பார்ட் எல்லாமே இதுக்குள்ள பாடிக்குள்ள வந்துடும். ஸோ இதுதான் HTML ஸ்ட்ரக்சர். இதுல வந்துட்டு ஸ்டைலிங் ஆட் பண்ணோம்னா ஸ்டைல் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைல் அப்படிங்கறத ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட் ஆயிடும். இங்க இன்லைன் ஸ்டைல் எல்லாமே இன்லைன்ல அட்டாச் இன்லைன் ஒன்று இருக்கு, எக்ஸ்டர்னல்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டைலிங் ஆட் பண்ணணும் அப்படின்னா இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து இன்டர்னல் ஸ்டைலிங். அதாவது இங்கே வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் டாக் இருக்கு அப்படின்னா, இந்த பேராகிராஃப் டாகுக்கு ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணும். பி பேக்ரவுண்ட் ரெட் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் டூ திஸ் ஹியர். இது மாதிரி பண்ணலாம். இதே மாதிரி தான் ஸ்கிரிப்டுக்கும். இங்கேயே நீங்க வந்துட்டு ஆனா ஸ்கிரிப்ட் போடும்போது மட்டும் பாடியில போடுறது பெட்டர். ஏன் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் ரெண்டர் ஆகும்போது ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு என்ன ஆர்டர்ல ரெண்டர் ஆகும், ஸ்கிரிப்டிங் மட்டும் ஸ்கிரிப்ட் எந்த ஆர்டர்ல ரெண்டர் ஆகும்னா ஃப்ரம் த பாட்டம் டு அப்வர்ட்ஸ், அப்படிதான் ஸ்கிரிப்ட் ரெண்டர் ஆகும். ஸோ இஃப் யூ வாண்ட், நம்ம நிறைய ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்துட்டு இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்துட்டு பாட்டம்ல இருக்கணும், செகண்ட் ஸ்கிரிப்ட் வந்துட்டு அதுக்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தாதான் இதாகும். அதே மாதிரி இங்க பாடியில இன்க்ளூட் பண்றீங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஹெட்டர்ல பண்றீங்க அப்படின்னா யூ கேன் இது வந்துட்டு ப்ரீ லோடிங்கா இருக்கும், அதாவது முன்னாடியே லோட் ஆயிடும். ஸோ மெயினா தேவைப்படுற திங்ஸை மட்டும், அதாவது ப்ரீலோடட் லைப்ரரிஸ் அந்த மாதிரி திங்ஸை மட்டும் நம்ம ஹெட்டர்ல போடுவோம். மற்ற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பாடிக்குள்ள வர மாதிரி போட்டுருவோம். ஏன்னா இனிஷியலாவே எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ் லோட் ஆச்சுன்னா நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சிங்காக நம்ம இதுக்கு ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி போட்டுருவோம். ஸோ ஸ்கிரிப்ட் இங்க வந்துட்டு யூ கேன் டூ லைக் DOM மேனிபுலேஷன் அண்ட் ஆல். ஸோ அதுக்கு நான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் HTML பேஜ். ஸோ நம்ம நான் அந்த பிளாங்கா வச்சிருக்கேன் இல்லையா, அந்த பேஜ் வந்துட்டு இதுதான் HTML பேஜ். இஃப் யூ வாண்ட் டு டூ சம் மேனிபுலேஷன்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் இன்லைன் ஃபார் டெம்பரரியா பண்ணணும் அப்படின்னா command shift I அமுத்துனீங்க அப்படின்னா you will get the inspect tool, or you can go to this inspect, right click பண்ணீங்கன்னா inspectனு வரும். அந்த inspect click பண்ணீங்கன்னா you will get this toolbar. ஸோ இதுல வந்துட்டு இந்த எலமெண்ட்ஸ்ங்கிறதா இங்க டாக்குமெண்ட்ல வரும். இந்த கன்சோல்ங்கிறது வந்துட்டு இட் இஸ் பியூர் பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட் டெர்மினல் மாதிரி. ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணலாம். லெட் a = 10 அப்படின்னு போட்டீங்கன்னா a அப்படின்னா a+1 அப்படின்னு போட்டீங்கன்னா ஸோ இந்த 10 to 11 கால்குலேஷன்ஸ்லாம் வரும். அதே மாதிரி அதுதான் நடக்கும். DOM மேனிபுலேஷன் தான் மெயினா. DOM மேனிபுலேஷன் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த DOM மேனிபுலேஷனுக்காக தான் மெயினா இனிஷியலா ஜாவாஸ்கிரிப்ட் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்துட்டு அந்த வந்துட்டு ஒரு வேரியபிளா இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்டையர் திங் இருக்கு இல்லையா, வியூ போர்ட்டுக்குள்ள நமக்கு ஒரு என்டையர் திங் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம விண்டோன்னு சொல்லுவோம். அதுல இருந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா விண்டோல இருந்து இந்த URL எடுக்கலாம்,
விண்டோல இருந்து இந்த யூஆர்எல் எடுக்கலாம். அப்புறம் அதுக்கு பர்மிஷன் இந்த விண்டோக்கு வந்துட்டு அதாவது விண்டோங்கிறது ஒரு பர்டிகுலர் டேப் பிடிக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டேபுக்கு நமக்கு வந்துட்டு கேமரா ஆக்சஸ் இருக்கா, ஆடியோ ஆக்சஸ் இருக்கா, அப்படிங்கிற மாதிரி வீடியோ பெர்மிஷன் இருக்கா, என்னென்ன பெர்மிஷன் உண்டோ பெர்மிஷன்ஸ்லாம் எடுக்கலாம். அதே மாதிரி விண்டோல இருந்து அதோட சைஸ் வித் எல்லாம் எடுத்துக்கலாம். லைக் இந்த வித்து அதோட சைஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒரு 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 பொசிஷனிங்காக யூஸ் பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா இந்த இடத்துல வரணும் அப்படிங்கும்போது அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டாக்குமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இப்போ பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆகும். டாக்குமெண்ட் நான் டைப் பண்ணும்போதே ஹைலைட் ஆகும். ஸோ இந்த பார்ட்டு தான், அதாவது என்டையர் நம்ம பாடிக்குள்ள என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் தான் இந்த டாக்குமெண்ட்குள்ள வரும். ஸோ திஸ் இஸ் இந்த டாக்குமெண்ட்குள்ள இதெல்லாம் தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பி டேக் போடுறேன், பேராகிராஃப் டேக் போடுறேன். அதுக்கு வந்து ஐடி வந்துட்டு மெயினா வந்துட்டு நம்ம ரெண்டு விஷயத்த பேஸ் பண்ணி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். மெயினா நம்ம ஒரு ஐடென்டிஃபையர் ரெண்டு வச்சிருப்போம். ஐடிங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர் விச் இஸ் யூனிக் ஃபார் எவ்ரி சிங்கிள் எலமெண்ட். நம்ம யூனிக்கா கொடுக்கணும், நமக்கு எங்க வேணுமோ. இப்போ இந்த பர்டிகுலரா ஐடென்டிஃபை பண்ணணும். கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. கிளாஸ் இஸ் காமன், ரீயூசபிள். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே பேராகிராஃப் டேக்கு வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் இவ்வளவு கொடுக்குறீங்க, இன்னொரு பேராகிராஃப் டேக்குக்கும் சேம் ஃபாண்ட் சைஸ் கொடுக்கணும், சேம் ஸ்டைலிங் கொடுக்கணும்னா யூ கேன் ரீயூஸ் தட் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்துட்டு டெம்ப் அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த கிளாஸை இன்னொரு 10க்கு கூட போடலாம். ஆனா ஐடி வந்துட்டு இதுக்கு வந்துட்டு 1 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஐடி வந்துட்டு இங்க 1ன்னு கொடுத்தா இது வந்துட்டு ஐடென்டிஃபை ஆகாது. இது வந்து மீன்ஸ் ரன் ஆகும், ரெண்டர் ஆகும், பட் ஐடென்டிஃபையே ஆகாது. இதை மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்மளால. ஸோ அதனால என்ன பண்ணணும், ஐடி வந்து இட் ஷுட் பி யூனிக். ஸோ திஸ் இஸ் திஸ் இஸ் த பேசிக்ஸ். அண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போதும் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐடியை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இங்க நான் வந்துட்டு 3 பி டேக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த 3 பேராகிராஃப் டேக்ஸையும் நான் வந்துட்டு ஆக்சஸ் பண்றேன். ஜஸ்ட் ரீலோட் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் நான் இதை வந்துட்டு கெட் பண்ணணும்னா ஐடி வச்சு தான் எடுக்கிறேன். கெட் எலமெண்ட் பை ஐடி. நம்ம ஒரு இந்த டிவ் இருக்கு இல்லையா, அந்த டிவ் எல்லாம் எலமெண்ட் சொல்லுவோம். கெட் எலமெண்ட் பை ஐடி இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குள்ள போயிட்டு நம்ம ஐடியை வந்து ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும். ஸ்ட்ரிங்கா கொடுக்கலாம், ஆர் யூ கேன் ரிட்டர்ன் இட் ஆஸ் அ ஃபங்க்ஷன். ஏதாவது ஃபங்க்ஷன்ல இருந்து கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா லிட் 1 எலமெண்ட் ஈக்குவல் டு இது கொடுத்துக்கிறேன். ஸோ எலமெண்ட்னு கொடுத்துட்டேன். எலமெண்ட். ஸோ இப்போ எலமெண்ட் அப்படிங்கும்போது இங்க ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த எலமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பண்ணலாம். லைக் இதுல தான் இங்க எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த எலமெண்ட்ல என்னென்ன இருக்கு, அதை வந்துட்டு ஹைட் பண்ணணுமா, இன்னர் டெக்ஸ்ட். ஆக்சுவலி இப்போ நான் வந்து இன்னர் டெக்ஸ்ட்ங்கிறது தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இன்னர் டெக்ஸ்ட்ங்கிறது என்னன்னா, பேராகிராஃப் டேக்குள்ள இந்த இடத்துல வருது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஹலோ அப்படின்னு போட்டோம்னா அந்த டெக்ஸ்ட் அதை தான் வந்துட்டு இன்னர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இன்னர் HTML அப்படின்னா என்னன்னா, இன்னர் HTML அப்படின்னா பேசிக்கா இதுக்குள்ள வந்துட்டு ஸ்பேன் இன்னொரு பி டேக் போடுறோம். பி டேக்குள்ள பி டேக் ஒர்க் ஆகுது. பி டேக் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா அந்த ஒரு டிவ் போட்டு போடுவோம். டிவ்னா டிவிஷன் சொல்லுவோம். சும்மா இதெல்லாம் காம்போனன்ட்ஸ், HTML காம்போனன்ட் நேம்ஸ். ஸோ இந்த டிவ் பி டேக்ஸ் போடுறோம், இதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு எலமெண்ட் போடுறோம்னா அதை வந்துட்டு அப்படி பண்ணுவோம். வேற இப்போ நம்ம வந்துட்டு சும்மா டெக்ஸ்ட் போடுவோம், டெக்ஸ்ட் மட்டும் தான் போட போறோம் அப்படின்னா இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹலோ ஆல் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ஹலோ ஆல்ங்கிறது வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு சேம் எலமெண்ட்டை வந்துட்டு 2 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு எலமெண்ட் 2ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா hello all 2 element 2 dot inner text equal to hello all 2 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கும் வந்துடும். அதே மாதிரி இதுக்கு இதை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம். லைக் எலமெண்ட் டாட் லைக் இதை வந்துட்டு கிளிக் ஃபங்க்ஷன், அதை கிளிக் பண்ணா என்ன நடக்கணும்னு எழுதலாம். அதுல இந்த வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதோட வித் எடுக்கலாம், ஹைட் எடுக்கலாம். அதை வந்து சாரி someone is asking permission the bro. ஸோ அதோட வித் எடுக்கலாம், ஹைட் எடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாம் மேனிபுலேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த திங்ஸை தான் நம்ம பண்ணுவோம் மெயினா. அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு ஸ்டைல் கூட செட் பண்ணலாம். ஸ்டைல்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கும். அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள நம்ம ஒரு எலமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டைல் கலர் அப்படிங்கிற செட் பண்ண, கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படிங்கிற செட் பண்ண அப்படின்னா
ஸோ ரெட் கலர்ல மாறிடும். ஸோ அதாவது நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்துட்டு வேல்யூ சேஞ்ச் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்க அந்த வேல்யூ எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதோட எலமெண்ட் இருக்கு, எலமெண்ட் டாட் இன்னர் எலமெண்ட் லெட் temp equal to element dot inner text அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ வந்துடும். நான் டெம்பை வந்து மேனிபுலேட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ இதுதான் மெயினா பண்ணுவாங்க. அண்ட் இன்புட் மெயினா இதுக்கு மேல வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார்ம்ஸ்ல இருந்து பட்டன் கிளிக்ஸ் அதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈவெண்ட்ஸா பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு டாம் மேனிபுலேஷன்ங்கிறது தான் ஜாவாஸ்கிரிப்ட் முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல போனோம் அப்படின்னா ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் 3 டைப் ஆஃப் வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். var let var let const. ஸோ இந்த 3 டைப்பா டிக்ளேர் பண்ணலாம். var let கான்ஸ்ட் இதுக்கு 3க்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத இப்போ நான் பேசிக்கா சொல்றேன். ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்க மாதிரி தான். வேர்ங்கிறது என்னன்னா இட் வில் இப்போ இதுல வந்துட்டு நான் இந்த இடத்துல போட்டா இனிஷியலா லோட் ஆகும்னு சொன்ன மாதிரி வேர் வில் இனிஷியலி டிக்ளேர் ஆல் த வேரியபிள்ஸ். அந்த டாக்குமெண்ட் எப்போ ரெண்டர் ஆகுதோ அந்த டைம்ல ரெண்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் ஹெலோ ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வேர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா வேர் ஏபிசி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்துட்டு இனிஷியலா டிக்ளேர் ஆயிடும். அது லெட்னு கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் இது வந்துட்டு இந்த பேஜ் எப்ப நான் கால் பண்றோம், இந்த டாக்குமெண்ட் எப்ப கால் பண்றோம்னு இந்த வேறுங்கிறது இங்க டிக்ளேர் ஆயிடும் இந்த இடத்துல. ஆனா லெட்டுங்கிறது எப்ப டிக்ளேர் ஆகும்னா நான் இந்த ஃபங்க்ஷன் எப்ப கால் பண்றேனோ அப்பதான் டிக்ளேர் ஆகும். கான்ஸ்ட் வில் பி லெட்டோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். பட் let const will be constant, always constant to the நீங்க அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ this are the things. அண்ட் இதுல மெயினா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல மெயினா நம்ம யூஸ் பண்ற டேட்டா டைப்ஸ் வந்துட்டு இந்த these 4 தான். ஆக்சுவலி நம்பர் ஒரு இன்டிஜர், ஸ்ட்ரிங், அப்புறம் ஆப்ஜெக்ட். இங்க ஆப்ஜெக்ட் மற்ற லாங்குவேஜஸ்ல மீன்ஸ் பைத்தன்லயும் ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். இப்போ ஜாவாலெல்லாம் மேப்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஸ்விஃப்ட்ல எல்லாம் மேப்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி அரே ஆஸ் யூஷுவல் அரேங்கிறது அரேன்னு சொல்லுவோம், இல்லைன்னா லிஸ்ட்னு சொல்லுவோம். அரே கேன் பி அரே ஆஃப் எனிதிங், array of strings or objects or something. ஸோ நம்ம மெயினா யூஸ் பண்றது எங்க எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஃபங்க்ஷனல் லாஜிக்கலா திங்ஸ் பண்றோம் அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அரேல வந்துட்டு இப்போ இங்கே வந்து அரேல வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அரேல வந்துட்டு ஆஸ் யூஷுவல் லெட் ஏபிசி ஈக்குவல் டு நியூ அரே. ஸோ இப்படிதான் அரே ஒரு எம்டி அரேவை இனிஷியலைஸ் பண்ணணும்னா அப்படி பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது 5 எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி லென்த் வேணும்னா இந்த மாதிரி கொடுத்து 5 எலமெண்ட்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் 5 இதுவும் போட்டேன்னா எம்டி இன்டூ 5 அப்படின்னு வரும். ஏன்னா அந்த இதுல வேல்யூ எதுவுமே கொடுக்கல, நியூ அரே எம்டியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது. ஸோ நான் அரேல நான் ஃபில் பண்றேன், எல்லா இதுக்கும் ஃபில் பண்றேன். என்ன பண்றேன்னா 1 அப்படிங்கிற வேல்யூவை ஃபில் பண்றேன். இப்போ கொடுத்துட்டேன்னா இப்போ இதுக்கான வேல்யூஸ் அந்த அரேவோட வேல்யூ என்னென்ன இருக்குன்னா ஏபிசியோட வேல்யூ என்ன இருக்குன்னா 1 2 3 1 1 1 1 1 இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை வந்துட்டு மேப் போடுறேன். மேப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மேப்ங்கிறது ஆஸ் ஆல் த எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி. ஸோ அதை மேப் பண்றேன். மேப் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இன்க்ரிமெண்டிங் த வேல்யூ இண்டெக்ஸ். அதுல வந்துட்டு எனக்கு என்ன வரும்னா இந்த மேப்ல அந்த வேல்யூ வரும், அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வரும். வேல்யூவை நான் வீண் எடுத்துக்கிறேன், இண்டெக்ஸ் வந்து ஐன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேல்யூ பிளஸ் இண்டெக்ஸ் ஐ இதுதான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்றேன். ஸோ அப்போ வந்துட்டு அந்த வேல்யூ ஃபுல்லா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் எடுத்து அந்த எலமெண்டோட இண்டெக்ஸ் ஆட் பண்ணி இது ரிட்டர்ன் பண்ணிடும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் எலமெண்ட் எடுத்து இந்த இதுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ திஸ் ஐ மீன் இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இப்படி டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் இப்போ ஃபங்க்ஷனுக்கு கிளாஸ் வந்துட்டு கிளாஸ் நியூ கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சேன் அப்படின்னா இதை இப்படி டிக்ளேர் பண்ணிட்டு இதுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும்.
ஸோ ஆஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் இருக்கிறதுனால ஐ எம் ஸ்டாப்பிங் வித் திஸ். ஏன்னா இதே தான் ஸ்ட்ரக்சரு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இதுல ஏதாவது வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல வேற ஏதாவது கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். Did I miss anything? I mean, these are the basic things. And உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இங்க போய் நீங்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி இது அரே வந்து லென்த்து அந்த இதெல்லாமே பைத்தன்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல ஜாவால இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான். லென்த் எல்லாம் வந்துட்டு எல்லா இடத்துலயும் இருக்கிறது, ஸ்லைஸ் சப்ஸ்ட்ரிங் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா WST ஸ்கூல்ஸ்ல JS அப்படிங்கிற லிங்க் இருக்கு, அங்க போய் பார்க்கலாம். அண்ட் கேன் பிங் மீ எனி டைம். And dates, sorry, I forgot to tell dates. Web dates வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வந்துட்டு, ஸோ யூ கேன் ஆக்சஸ் டேட் வந்துட்டு ஒரு முக்கியமான டேட்டா டைப், அதை விட்டுட்டேன். ஸோ இப்படி டேட் அப்படி நியூ டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இப்ப இருக்கிற கரண்ட் டைம் வந்துடும். ஆஸ் எனி அதர் லாங்குவேஜஸ் கெட்டர் மெத்தட் செட்டர் மெத்தட்ஸ்லாம் நம்மளா எழுதுறது தான். ஸோ இது டேட்டோட கெட்டர் செட்டர் மெத்தட்ஸ். எனிதிங் எல்ஸ் ஐ வாண்ட் டு சே? ப்ரோ விக்னேஷ் ப்ரோ, பிரியா உங்களுக்கு ஏதாவது? கோகுல், இதுல ஒயிட் போர்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு பாருங்க கூகுள் மீட்ல. ஆமா ப்ரோ. அதுல நீ பண்ண ப்ரோக்ராம் அப்படியே பேஸ் பண்ண. ஓகே, இது வரைக்கும் நான் பண்ணது இல்லாமா? நீ பண்ண ப்ரோக்ராம் பேஸ் பண்ண. நான் இதுல தான் ஸ்டார்ட் பண்ண ஒயிட் போர்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். பட் திஸ் வில் பி பெட்டர் அப்படின்னா எங்க போய் யூஸ் பண்றது இல்ல. ஸோ இது ஒண்ணு. அண்ட் இதெல்லாம் வேணாம்ல ப்ரோ, டாக்குமெண்ட் எலிமெண்ட் பை இல்ல just for a sample program for seeing the variables and everything. ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ப்ரோ. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது சாம்பிள் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சாம்பிளா ஏதாவது சொல்லணும் அப்படின்னீங்கன்னா ஐ எம் ரெடி டு. இதுக்கு மேல கேக்குறேன். இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம பாடிலயும் வைக்கலாம், ஹெடர்லயும் வைக்கலாமா? கரெக்ட் தானே? ரெண்டுத்துலயும் தானே வைக்கலாம்? வைக்கலாம். ஓகே, ஏன்னா இங்க வந்து ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண மாதிரி தானே இருந்துச்சு. பட் we can, I mean, is there some kind of syntax for that? இல்ல இங்கேயும் இதேதான், இங்கேயும் நீங்க இதேதான் பண்ணணும். ஸ்கிரிப்ட்னு போட்டு இப்படியே கூட போடலாம், இப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகே, சோ இல்ல நான் வந்து அதான் இந்த டாம் எனக்கு சரியா புரியல. லைக் அது டாம் ஓகே. பேசிக்கா HTML ல வந்துட்டு ஹெட்னு ஒரு பார்ட் இருக்கும், பாடிங்கிற பார்ட் இருக்கும். இது புரிஞ்சது இல்லையா? இந்த மெட்டாங்கிறதெல்லாம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அந்த பேஜோட ப்ராப்பர்ட்டிஸ், எதுக்கெல்லாம் கம்பேட்டபிலிட்டி, வியூ போர்ட்டோட இனிஷியல் ஸ்கேல் என்ன. அதே மாதிரி டைட்டில்ங்கிறது எங்க வரும்னா இந்த இடத்துல பாத்தீங்களா JS டியூட்டோரியல்னு வருது இல்லையா? இதை நான் மாத்திட்டு கேட்ச் கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா இங்க வரும். இந்த இதெல்லாம் வந்துட்டு ஃபெவிகான்னு சொல்லுவோம். இந்த ஃபெவிகான் எல்லாம் வந்துட்டு இங்க அதுவும் இங்கதான் கொடுப்போம் ஹெட்டர்ல. புரியுதா? அதாவது என்னன்னா இது வந்து டாக்குமெண்ட், இதுதான் ஆக்சுவல் ஃபைலு. இங்க இருந்து இது இந்த ஒயிட் கலர் ஸ்கிரீன் தான் ஆக்சுவல் ஃபைல். இந்த ஒயிட் கலர் ஸ்கிரீனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்க கொடுப்போம். ஓகே, இந்த ஒயிட் கலர் ஸ்கிரீனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் வந்துட்டு ஹெட்டர்ல கொடுப்போம். ஸோ இதுதான் ஹெட் பாடி. இந்த பாடிங்கிறது தான் டாக்குமெண்ட். பாடிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்துட்டு டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ல வந்துட்டு எல்லாமே இருக்கும். டாக்குமெண்ட் டாட் லொகேஷன்
டாட் யூஆர்எல் அப்படின்னு போட்டோம்னா ஹெச்ரெஃப் அப்படின்னு போட்டோம்னா இங்க பாத்தீங்களா, ஐயோ மாத்தி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்க இருக்கிற அந்த யூஆர்எல் மேல இருக்கிற யூஆர்எல் வந்துடும், ஃபைல் யூசர் ஸ்லாஷ் இந்த இது வந்துடும். ஓகே, ஸோ அதாவது இது இந்த விண்டோ இருக்கு இல்லையா, இந்த ப்ரௌசர் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு விண்டோ யூஸ் பண்ணுவோம். ப்ரௌசர் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு விண்டோ யூஸ் பண்ணுவோம். இந்த உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த இது நீங்க போட்டு பாத்தீங்கனாலே ஹைலைட் ஆகும். ஓகே. ஸோ டாக்குமெண்ட் டாட், இப்போ நீங்க அதுக்குள்ள பாடிங்கிறது அதுதான், ஏன்னா டாக்குமெண்ட்ங்கிறது இந்த ஃபுல் டாக்குமெண்ட், அதுக்குள்ள இந்த பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க அதுல வந்துட்டு இதோட சில்ட்ரனை கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும். ஏபிஐ கால்ஸ்லாம் பண்ணலாம். ஏபிஐ கால்ஸ்லாம் பண்ணும்போது பட் ஆக்சுவலி இப்போலாம் யாருமே வந்துட்டு பேசிக் ஏபிஐ கால்ஸ் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஏபிஐ கால்ஸ் யாரும் பண்றது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்றது கிடையாது. தே ஆர் கோயிங் ஃபார் அதர் லாங்குவேஜஸ் லைக் ஆங்குலர் ரியாக்டுக்கெல்லாம் போறாங்க. ஸோ ஐ திங்க் தட் ஐ மீன் பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த அளவுக்கு தான் பேசிக்ஸ் நினைக்கிறேன். இதுக்கு மேல ஒன்றும் பெருசா சொல்ற அளவுக்கு மீன்ஸ் டீப்பா போகலாம், பட் டீப்பா போனா உங்களுக்கு இதாகும். நீங்க இதை வச்சு மேனிபுலேட் பண்ணி பார்க்கலாம். லைக் இது எலமெண்ட் டாட், ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்க இதை வந்து ஒரு வேரியபிளா டிக்ளேர் பண்ணிட்டு இந்த இதை வந்து பேசிக்கா இது HTML இல்லையா, இந்த HTML இருக்கிற எலமெண்ட்டை நீங்க வந்துட்டு இந்த டாம் எலமெண்ட்டுங்கும் போது அதை வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்கு எடுத்துட்டு அந்த ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா ஒரு ப்ராப்பர்ட்டிஸை மேனிபுலேட் பண்றீங்க. ஓகே. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்துட்டு ஒரு பட்டன் வைக்கிறேன் அப்படின்னு வைங்களேன். பட்டன் வந்துட்டு ஓகே, இல்ல இப்ப HTML பேஸா தானே சொல்லிட்டு இருக்க. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கு. ஓகேவா? சோ இட் இஸ் லைக் querying the device and all like that. சோ இப்ப அதெல்லாம் எப்படி டீபக் பண்றது அந்த மாதிரி ஓகே புரிஞ்சுது. ஸோ இப்போ ஒரு டீபக்கிங் கான்செப்ட்ல ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்றது டீபக் பண்றது கான்செப்ட்ல கேக்குறீங்க. ஓகே, நம்ம மெயினா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு HTML தான் ரெகக்னைஸ் பண்ணுவோம் ப்ரௌசர். அதை நம்ம ஜாவாஸ்கிரிப்டா ரன் பண்ணாலும் இட் வில் ஹாவ் சம் என்ன சொல்றது, இட் வில் ஜென்ரேட் ஃப்ரம் இண்டெக்ஸ் HTML ஃபைல் சம்திங் லைக் தட். அந்த ஃபைலை வந்துட்டு ரெண்டர் பண்ணி இன்டர்னலா ரெண்டர் பண்ணிட்டு அதுக்குள்ளதான் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகும். ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் மெயின்லி நம்ம எப்படி பண்ண முடியும்னா சப்போர்ட்டா தான், HTML சப்போர்ட்டா தான் நம்ம இது வரைக்குமே பண்ண முடியும். பட் வி ஆர் ஆக்சஸிங் இட் இன் மெனி வேஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட main.js இருக்கு, இப்போ இன்னொரு ஃபைல் இருக்குன்னா இன்னொரு ஃபைல் second.js, ரொம்ப கேவலமா தான் நேம் வைப்பேன், எனக்கு இப்போ ஐடியா இல்லை அதனால. ஸோ இதுல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன், ஃபங்க்ஷன் சே ஹாய் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா சே ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நேம் வாங்குறேன் அப்படின்னா நேம். ஓகே, console.log சே ஹாய் கன்சோல். அந்த கன்சோல்ங்கிறது என்ன பண்றோங்கிறது நான் சொல்றேன். இதுதான் டீபக்கிங்காக. ஸோ இங்க ஒரு நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி இது மாடியூல் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், அதெல்லாம் சொல்றேன். ஓகே, இது நான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இங்க வந்துட்டு இந்த ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல இன்னொரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேர் second equal to require second கொடுக்கலாம். java.jsங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா செகண்ட் டாட் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தேன். ரொம்ப நாள் ஆச்சு ஒர்க் பண்ணி, பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். சி கோகுல் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா let us hope it works.
require is not defined. Sorry, just a minute. ஸோ இதெல்லாமே இங்கே இருக்கு. What the hell? சாரி இது டைப்ஸ்கிரிப்ட்ல தான் சப்போர்ட் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இப்படி பண்ணலாம். ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவோம்னா விண்டோ டாட் ஓகே. எனக்கு அந்த இம்போர்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சாரி, நான் ஆக்சுவலி வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் ரொம்ப நாளா வச்சு ஒர்க் பண்ணி, ஸோ அதனால கொஞ்சம் பிட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். இல்ல ப்ராப்ளம் இல்ல. நானும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்ல எங்களுது வந்து HTML பேஸ்லாம் கிடையாது. பட் we query a HTML உங்களுக்கு page, I suppose. சாரி, query HTML page. Probably, yeah. I think I'm querying a page and பேசிக்கலி some எங்க information. இருந்தாலுமே ஒரு HTML பேஜ் இருக்கும். ஸோ நீங்க எழுதிருக்க மாட்டீங்க, வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அதை வச்சு ரெஃபர் பண்ணலாம். நீங்க ஆர்எல்ஸ் இப்போ நீங்க வெண்ணிலா ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, லைக் நோட் யூஸ் பண்ணுவீங்க, இல்ல வேற மாதிரி லாங்குவேஜஸ். நீங்க என்ன லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் என்ன 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 இது யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், Like for example, XML file first சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி சம்திங். you will be accessing with அந்த என்ன சொல்றது APIs அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? கரெக்ட். ஓகே, APIs in plain JavaScript. ஸோ இங்க இருக்கும் ஆக்சுவலி XML இது மாதிரி பண்ணுவீங்களா? நான் என்ன மாதிரின்னு கேட்கறதுக்காக நான் சொல்றேன். இந்த மாதிரி HTTP ஆன்லோட், அந்த மாதிரி ஓப்பன், அந்த மாதிரி இது request இல்ல XHTTP எல்லாம் இல்ல. It's something else. Maybe I can just
உங்களுக்கு இருக்கு அப்படின்னா காட்டுங்க, அது என்ன நான் சொல்றேன். அதுதான் எப்படி காட்டுறது? நான் லேப்டாப்ல இங்க வச்சிட்டு இருக்கேன். நான் ஏன் மறந்து விட்டேன், ஒரே நிமிஷம். நான் என்கிட்ட ஆக்சுவலி போன வாரம் கூட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட்ல. வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். I'm trying to open my files and all. Let's see. எனக்கு ஏன் டபுள் விக்னேஷ் ப்ரோ ப்ரொஃபைல் காட்டுது? இங்க வந்து என்னது ப்ரோ உங்க ப்ரொஃபைல் 2 வாட்டி காட்டுது. இன்னொரு ஸ்கிரீன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓ ஓகே. விக்னேஷ் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது இது பண்ணுமா ப்ரோ? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது கிளாரிஃபை பண்ணுமா? நான் இப்போ தடா வந்தேன். ஓகே. எனக்கு இதை பார்த்தாலே தலை சுத்துது. எனக்கு இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐ டோன்ட் நோ ஹவு. நீங்க காட்டுங்க, நான் புரிய வைக்கிறேன், சொல்றேன். ஆக்சுவலி நீங்க கேட்டீங்க இல்லையா, நீங்க பாருங்க, நீங்க முடிச்சு சொல்லுங்க. ஐ காட் சம் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் சடன்லி ஐடியா வந்தது. Let me just share. I mean, I don't know. நான் என் மொபைல்ல இருந்து லேப்டாப் காமிக்க போறேன். எனக்கு இது எவ்வளவு பாசிபிள் தெரியல. என் மூஞ்சி கன்றாவியா தான் இருக்கும். தயவு செஞ்சு எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. ஆனா இது எப்படி நான் இந்த கேமரா ரிவர்ட் பண்றது? ரிவர்ட் பண்ணிட்டு பின் பண்ணி வச்சுக்கோ, ஓகேவா? பிரியா லேப்டாப் ஓகே, லேப்டாப்ல ஆன் பண்ண முடியாதா? இது ஒண்ணுமே தெரியலையே. ஓகே ஓகே. ஸ்கிரீன்ஷாட் ஆர் எனிதிங். ஓகே, I'll just share a screenshot. அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இல்ல, எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டா போட்டோ தான் வேணா நான் அனுப்புறேன். Photo will be tough, but still it can be much better. ஆக்சுவலி இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு என்னன்னா, எனக்கு இதெல்லாம் புரியுது, கூகுள் சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது. பட் screen is completely different. Like, I don't know, it's querying some XML files and all and blah blah blah. இன்னும் கன்ஃபியூஸா இருக்கு. Yeah, I collected few presentations for design patterns. I'll be sharing those. நீங்கலாம் அதை go through பண்ணிக்கோங்க. Okay, because there is plenty of patterns and எனக்கு வந்து ஒரு 6 பேட்டர்ன் 7 பேட்டர்ன் தான் ரிப்பீட்டடா வரும். ஸோ நான் அந்த பேட்டர்ன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களோட ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ யூ see that அந்த ப்ரெசன்டேஷன்ஸில் மோஸ்ட்லி வந்து என்ன ப்ராப்ளம் அதை எப்படி சால்வ் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. யூ கேன் go through it. I'll ping the link in this. Okay. நான் வாட்ஸ்அப் லாகின் பண்றேன். ஆனா இதெல்லாம் நாளைக்கு எங்கேயாச்சும் ட்ராக் பண்ணி லேப்டாப் லெவல். Two minutes நடந்துட்டு. இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இட் ஹேஸ் லைக் லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின். இட்ஸ் ரீடிங் சம் XML ஃபைல்ஸ் அண்ட் ஆல் அண்ட் இட் இஸ் டூயிங். நான் ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நான் அனுப்புறேன். இப்போ அந்த டேட்டா, ஐ மீன் டேட்டா டைப்ஸ், இப்போ வேர்லெட் அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் ஃபைன். ஐ கேன் ரிலேட்டட் ஃபங்க்ஷன் ஓட சின்டாக்ஸ், தட் இஸ் ஃபைன்.
தெரியுதா? ஓகே. சரி ஓகே. இப்போ நான் இன்னொன்னு ஷேர் பண்றேன். நீங்க கேட்டீங்க இல்லையா, ஹவு டு ஐ லிங்க் வித் அனதர் ஃபைல் அப்படிங்கிறது. ஒரே நிமிஷம். ஐம் ஜஸ்ட் பிரசன்டிங் மை ஸ்க்ரீன். ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ற, மீன்ஸ் நான் ஒர்க் பண்ணிருக்க ஒரு இது. ஸோ பேசிக்கலி யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது லாஜிக்கெல்லாம் மறந்துருங்க, லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க. இது ஒரு 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 3D அனிமேஷனுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது பண்றேன். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுவோம்னா, வில் டிஃபைன் அ கிளாஸ் இன் அ ஃபைல். ஓகேவா? அந்த கிளாஸை எக்ஸ்போர்ட் பண்றது தான் ஈஸியஸ்ட் வே. உங்களுக்கு அந்த கிளாஸை வந்துட்டு நீங்க யூ கேன் கால் ஃப்ரம் அதர் ஆப்ஸ். அதுதான் ஈஸியஸ்ட் வே. சாரி, ஜஸ்ட் ஸோ இந்த கீழே இருக்கிற பாட்டெல்லாம் மறந்துடுங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த கிளாஸை எக்ஸ்போர்ட் பண்றேன். இந்த கிளாஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டான, அதாவது இந்த 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 ஃபைல் நான் கால் பண்ண app.js அப்படிங்கிற ஃபைலை கால் பண்ணேன் அப்படின்னா, அந்த app.jsல எது டிஃபால்ட்டான கிளாஸ், இந்த ஆப்புங்கிறது தான் டிஃபால்ட்டான கிளாஸ். அதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்டர், அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்குள்ள கன்ஸ்ட்ரக்டர்லன்னா பேசிக்கா இனிஷியலா என்ன நடக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, அந்த திங்ஸ் அதை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம மறுபடியும் அதை வந்துட்டு இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு அந்த கிளாஸை வந்துட்டு இங்க கால் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இதே சேம் திங்கை நான் சிம்பிளா ஒன் பண்ணி கட்டுறேன். எக்ஸ்போர்ட் கிளாஸ் செகண்ட் ஜேஎஸ். டிஃபால்ட் போடலாம், பட் டிஃபால்ட் ஒண்ணுதான் இருக்கும்போது டிஃபால்ட்டா எடுத்துக்கும். பட் டிஃபால்ட் போடுறது நல்ல மெத்தட். ஓகே, செகண்ட் ஜேஎஸ். ஓகே, இதுல கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்றேன் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர்ல ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனது, இந்த கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது இந்த ஃபங்க்ஷன் இந்த வந்து டிக்ளேர் ஆகும்போது கால் ஆகும். இந்த டிக்ளேர் ஆனதுமே இங்க நான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏன் ஃபங்க்ஷன் டிக்ளேர் ஆகல, அது வேரியபிளா தானே காட்டணும். கரெக்ட், ஃபங்க்ஷனா காட்ட முடியாது, ஃபங்க்ஷனே தேவையில்ல. ஸோ இந்த இந்த இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், இந்த மெத்தடா எழுதியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற கான்டெக்ட் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது திஸ் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். திஸ்ங்கிறது வேரியபிள்ங்கிறது என்னன்னா, இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற கான்டெக்ட்டை குறிக்கும். ஸோ இப்போ நான் அந்த கிளாஸ்க்குள்ள கான்டெக்ட்ல இந்த இடத்துல வந்து கோகுல் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இட் ஷுட் ஒர்க், ஐ ஹோப். ஆர்எல்ஸ் நான் கன்ஸ்ட்ரக்டர்ல எதுவுமே கொடுக்காம விட்டுட்டேன், இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நான் பப்ளிக்கா டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, பப்ளிக் கீவேர்டும் ஒர்க் ஆகாத ஜாவாஸ்கிரிப்ட் மெயின் ஜாவாஸ்கிரிப்ட்ல, சரி ஓகே. ஸோ இந்த திங்கை வந்துட்டு நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இங்க போயிட்டு செகண்ட் ஜேஎஸ் தானே பேர் வச்சிருக்கேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேற. ஓகே, செகண்ட் ஜேஎஸ் ஃப்ரம் செகண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, செகண்ட் ஜேஎஸ் டாட் சி ஹை. ஸோ ஐ ஹோப் இட் ஷுட் ஒர்க். மாடியூல் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் தூக்கிடுவோம். ஆஹா, இனிஷியலைஸ் பண்ணலையே. ஓகே, லெட் SCC equal to new second JS. ஓகே, கொடுத்துட்டேன்னா அப்போ இங்க இப்படி போட்டுட்டு நான் கன்ஸ்ட்ரக்டர்ல போட்டிருந்தேன் அப்படின்னா இங்க இருந்தே நான் கால் ஆகும். நான் என்ன பண்றேன்னா, நான் கன்ஸ்ட்ரக்டர்ல வேணா SCC டாட் சே ஹாய், இது ஒர்க் ஆகுமா தெரியல, சரி ஓகே, சே ஹாய் கோகுல். லெட்ஸ் all hope it works. என்ன பண்ணி வச்சிருக்கேன் நானு, எல்லாம் கரெக்டா தானே இருக்கு.
what am I missing? ஓகே, இதை மட்டும் நான் ஸ்டடி பண்ணிட்டு நான் சொல்றேன். உங்களுக்கு ஏபிஐ கால்லாம் பண்ணணும்னா நீங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்கங்கிறத சொல்லுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா இந்த 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 இது உங்களுக்கு நான் இப்ப சொல்றது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு வேற மாதிரி தான் இருக்கும் சின்டாக்ஸ். ஸோ அதனால இந்த லாஜிக்ஸ் நான் சொல்றது வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இட் would be better if I do that. And இந்த ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணி கட்டுறேன். இது ரொம்ப நாள் ஆச்சு ரன் பண்ணி. I'm just working on it. Okay, the webpack. Green stop ஆயிடுச்சு. Okay, sorry. ஆக்சுவலி நான் பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட்ல ரொம்ப நாளா நான் ஒர்க் பண்றது கிடையாது. யூஸ்வலி HTML இல்லாம நான் பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணதே கிடையாது. பேசிக்கா அதுதான். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். வெனிலா ஜாவாஸ்கிரிப்டை நீங்க இப்படி யூஸ் பண்ணலாம். லைக் இப்போ நீங்க இம்போர்ட் பண்ணீங்க இல்லையா, இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு இம்போர்ட் கொடுத்துட்டு இங்க ஒரு இம்போர்ட் கொடுத்துட்டு இங்க வந்து second.js second.js கொடுத்துட்டு இப்போ நீங்க இங்க ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்க இல்லையா, இங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு அதுல இருந்து ஆக்சஸ் பண்ணி வேணா பண்ணலாம். ஸோ தட் வில் பி அது வந்து ஈஸியா இருக்கும். ஆனா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்ல போட்டு ஒர்க் பண்ணும்போது நான் பிளகின் இல்லாம ஒர்க் பண்ணது கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்துட்டு பிளகின்ஸ் இருந்தாதான் எனக்கு வந்துட்டு ஈஸியா என்னால வேலை பார்க்க முடியுங்கிறதுனால நான் பிளகின்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் பிளகின்ஸ் போட்டு யூஸ் பண்றது மீன்ஸ் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்ட முடியும், இல்லைன்னா ரெஃபரன்ஸ் கோட் எங்க இருந்தா நீங்க ரெஃபர் எடுப்பீங்களே அந்த மாதிரி ஏதாவது காட்டுறது அப்படின்னா நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது பார்க்க முடியும்னா சொல்லுங்க, நான் அதுக்கு அந்த மாதிரி பண்றேன். ஓகே ஓகே. So this is what I'm working on. So இது என்ன பண்ணுன்னா I can rotate, turn the screen, முன்னாடி போலாம் பின்னாடி போலாம் 3D ஸ்பேஸ்ல. நான் கலர்ஸ் எல்லாம் கொடுக்கல. நைஸ். ஒர்க்கிங் ஆன் திங்ஸ். அதே மாதிரி கலர் ஃப்ளோருக்கு வந்துட்டு கலர் கொடுக்கலாம், சேஞ்ச் பண்ணலாம் இங்கேருந்து. ஸோ இந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் I'm working on it. ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதை கற்றுக்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ணிருக்கேன். இது வந்து 3JSங்கிற பிளகின் யூஸ் பண்ணி. ஸோ இது வந்துட்டு திஸ் இஸ் ஃபார் ஆங்கிள். இந்த ASDF சரி ஆரோ கீஸ் வந்துட்டு இது ஆங்கிள் ரொட்டேஷனுக்காக 3D ஸ்பேஸ்ல. அண்ட் ASDF வந்துட்டு திஸ் கண்ட்ரோல்ஸ் த ஆரோ ஆர் சம்திங் லைக் FPS மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் ஐ கேன் எக்ஸ்பிளைன். இது எனக்கு என்ன பண்ணன்னு தெரியும், பட் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்
தட்ஸ் என்ன சொல்றது, இன்னும் என்னோட ஸ்கோப்ல தான் இருக்கு, பட் இட்ஸ் பிலோ மை ஸ்கோப். ஸோ அதனால கொஞ்சம் இது. ப்ரோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது வேற ஏதாவது? கொஞ்சம் சொதப்பனன்னு தெரியும், பட் No, Gokul. I was able to get what I want, but Priya கேட்டது வந்து எனக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தது. I couldn't get it. But I was able to get. I wanted to have map a link between my language and this language, and I was able to do it. ஓகே ஓகே ப்ரோ. ஆக்சுவலி இது போத் ஆர் சிமிலர். நீங்க ஸ்விஃப்ட் யூஸ் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரக்சர்லாம் வேற மாதிரி இருக்கும். பட் இது சிம்பிளர் நீங்க ஒர்க் பண்ணும்போது. பட் நான் இந்த வெப்ஆக்லாம் போட்டு யூஸ் பண்றேன் இல்லையா? ஸோ இந்த வெப்ஆக்லாம் போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த பிளகின்ஸ் வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி இது நோட் யூஸ் பண்ணி பண்ணும்போதோ ஆர் வெப்ஆக் யூஸ் பண்ணி பண்ணும்போதோ, இது நான் பேசிக்கா வெப்ஆக்கு 3JS யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். ஸோ இது வந்துட்டு பண்ணும்போது ரொம்ப ஈஸியா முடியும், ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் இங்க இருந்தே கான்ஃபிக் மாதிரி செட் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஸ்பீடு வந்துட்டு நான் ஒன்னு கொடுத்தேன்னா ஃபாஸ்டா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், ஸ்லோவா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கான்ஃபிக்லாம் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் வில் பி பெட்டர். ஏன்னா நான் பிளைன் ஜாவாஸ்கிரிப்டுக்கு போறது கிடையாது. அதே மாதிரி ஆங்குலர் யூஸ் பண்ணீங்கன்னா இட் ஹேஸ் சம் சூப்பர் பவர்ஸ் அண்ட் ஆல். டாம் மேனிபுலேஷன்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அண்ட் திஸ் வாட் ஐம் ஒர்க்கிங் ஆன் ஃப்ளட்டர்லயும் ஒர்க் பண்ணிருக்கேன். அதை ரன் பண்ண முடியாது, பண்ணிட்டேன். என் ஏபி, திஸ் இஸ் மை ஏபி. ஆக்சுவலி இது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரெண்டே ஒரு ஏபி தான் எழுதியிருக்கேன். திஸ் இஸ் மை அனதர் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்துட்டு நோடுல ஏபிஐ எழுதுறது. ஸோ இதுவும் ஜாவாஸ்கிரிப்ட் தான். பட் இதுல வந்து என்ன ஆகும்னா இது நோட் ஜேஎஸ்ல எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி, எக்ஸ்பிரஸ்ங்கிற பிளகின் யூஸ் பண்ணி, எக்ஸ்பிரஸ்ங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி எழுதுறது. ஸோ பேசிக்கா ஒரு ஏபிஐக்கு வந்துட்டு 3 பார்ட்டா நாங்கள் பிரிச்சுருவோம். என்ன பண்ணுவோம்னா ரவுட்டர், அதாவது ரவுட்டர், லைப்ரரி, டேட்டா, இப்படி பிடிச்சிருவோம். ரவுட்டர் அப்படிங்கிறது என்னன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த ரவுட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஏபிஐ கால் வந்தோம்னா இந்த பராமீட்டர்ஸ்லாம் இல்லை, இந்த டோக்கன்லாம் இல்லைன்னா வெளியே அனுப்பி விட்டுரு, எரர் அடிச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் இல்லை, இப்போ எனக்கு தேவையான பராமீட்டர் இல்லைன்னா பேட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எரர் அடிக்கணும் அப்படிங்கிற திங்ஸ் எல்லாம் நாங்கள் இது யூஸ் பண்ணி இந்த ஏபிஐ எழுதுவோம். அண்ட் லைப்ரரி வில் கண்டெயின் ஆல் த லாஜிக்கல் பார்ட். நான் ரிவர்ஸ்லன்னு சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. லைப்ரரி வில் கண்டெயின் ஆல் த லாஜிக்கல் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது டேட்டால வந்துட்டு டேட்டா இருக்கும், நான் லைப்ரரிக்கு நெக்ஸ்ட் வரேன். டேட்டால வந்துட்டு இந்த query பண்றது இதெல்லாம் இருக்கும். இந்த query பண்ணி நான் இப்போ யூஸ் பண்ற இது வந்து போஸ்ட்கிரஸ் query எழுதியிருக்கேன். ஸோ போஸ்ட்கிரஸ் எழுதியிருக்கேன். இந்த போஸ்ட்கிரஸும் SQL ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதுல வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த போஸ்ட்கிரஸ்ல இருந்து இதுல இருந்து query பண்ணி எனக்கு டேட்டா எடுத்துட்டு வரேன். இந்த டேட்டா எடுத்துட்டு வர்றத ஐ வாண்ட் டு மேனிபுலேட் இன்டு சம் அதர் வே. லைக் அந்த வர்ற டேட்டால ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு யூசர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசருக்கு வந்துட்டு ஆக்சஸ் இல்ல இந்த பர்டிகுலர் இந்த ஏபிஐ கால் பண்றான், இந்த ஏபிஐல இருந்து எனக்கு டேட்டா ரிட்டர்ன் பண்ணும். ஆனா அந்த பர்டிகுலர் ஃபைல் நான் ஒரு ரிட்டர்ன் பண்ணும், ஃபைல் ரிட்டர்ன் பண்றதுக்காக ஏபிஐ கால் பண்றான். ஆனா அந்த ஃபைல் ரிட்டர்ன் பண்றவனுக்கு அவனுக்கு அந்த ஏபிஐ அந்த பர்டிகுலர் யூசர் வந்துட்டு ஒரு பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணல. அப்படிங்கும்போது என்னால நான் வந்துட்டு அந்த டேட்டா ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஐ ஷுட் த்ரோ சம் எரர் ஆர் ஒரு பர்டிகுலர் யூசருக்கு வந்துட்டு வேற மாதிரி டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் பிரீமியம் யூசருக்கு வந்துட்டு நான் பிரீமியம் கண்டென்ட் கொடுக்கணும், அதாவது நார்மல் யூசருக்கு வந்துட்டு அந்த ஆடோட சேர்த்து நார்மலான பேசிக்கான கண்டென்ட் கொடுக்கணும். அப்படிங்கும்போது that and all I can do here. ஏன்னா எந்த டேட்டாவுமே டேட்டான்னு வரும்போது அந்த ஸ்ட்ரக்சர்னு வரும்போது ஐ கேனாட் டூ ஆன் த ஃப்ரண்ட் எண்ட். அந்த டேட்டா வந்துட்டு நான் ஃப்ரண்ட் எண்ட்ல மேனிபுலேட் பண்றது இட் வுட் பி ஸ்டூபிட். அதனால ஸோ ஐம் மேனிபுலேட்டிங் ஹியர் அந்த மேனிபுலேஷன் பார்ட். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பேக் டு த ரவுட்டர் பார்ட் அண்ட் ஆல். இங்க வந்துட்டு இந்த சைன்இன் ஏபி எழுதியிருக்கேன். சைன்இன்ல வந்துட்டு சப்போஸ் டோக்கன் இல்லை அப்படின்னா 400 ரிட்டர்ன் பண்ணு, பேட் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு 400ங்கிற ஸ்டேட்டஸ் ரிட்டர்ன் பண்ணு. அந்த சப்போஸ் அப்படி அதுக்கப்புறம் இந்த இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிருமா, அப்ப இருந்தா இந்த லாஜிக் எக்ஸிக்யூட் ஆயிடும். இந்த லைப்ங்கிறது இதுதான். லைப்ங்கிறது இந்த ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த லைப்ரரி வந்துட்டு இந்த லைப்ரரிக்குள்ள சைன்இன்ங்கிற ஆப்ஜெக்ட், சைன்இன்ங்கிற ஃபங்க்ஷனை நீ கால் பண்ணு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. ஸோ இங்கேருந்து அதுக்கப்புறம் இதுல ஏதாவது இது ப்ராமிஸா இருக்கும், இந்த ப்ராமிஸா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராமிஸ்ல ஏதாவது எரர் வந்ததுன்னா ஷுட் த்ரோ 500 இன்டர்னல் சர்வர் எரர். ஏன்னா இந்த ஏபிஐக்குள்ள இன்டர்னலா நடக்கிறதுனால இன்டர்னல் சர்வர் எரர். ஸோ தீஸ் ஆர் த பேக் அண்ட் லாஜிக். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா?
பிரியா சாரி ப்ரோ. இல்ல எனக்கு அந்த மாதிரி இல்ல. அதனாலதான் நான் இப்ப உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் என்ன மாதிரியான ஃபைல்ஸ்னு. ஆக்சுவலி இதுல நான் இது எக்ஸ்டென்ஷன் டீபக்கும் இருக்கு, ஜேஎஸ் பண்ணிட்டேன். தான் இருக்கா? ஆமா, எக்ஸ்டென்ஷன் .json தான் இருக்கு. ஸோ இட்ஸ் மோர் லைக் வேலிடேட்டிங் சம் இது இன்புட் அவுட்புட் ஃபைல்ஸ். ஸோ டிவைஸ்ல இருந்து வர queries எல்லாம் வேலிடேட் பண்ற மாதிரி இது இருக்கு. ஸோ இட் யூசஸ் லைக் எக்ஸ்எம்எல் ஷீட்ஸ் தான், எக்ஸ்எம்எல் தான் யூஸ் பண்ணுது. ஸோ பேசிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கான்ஃபிகோ ஒரு ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, இன்னும் ஸ்கிரீன் ஷேர்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் கூட மோஸ்ட் கம்பேட்டபிள் அப்படிங்கும்போது பார்க்கும்போது ஜேசன் தான். ஏன்னா ஜேசன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இட் இஸ் அது வந்து ஆப்ஜெக்ட்ங்கிற ஸ்ட்ரக்சர்லயே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இதை இப்படியே இம்போர்ட் பண்ணிட்டு இதை நான் அப்படியே ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணிப்பேன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஓகே. ஓகேவா? இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை இங்க ஆக்சஸ் பண்ணணும். இந்த postgres.json இருக்கா, இந்த postgres.json வந்துட்டு நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் pgdb. ஸோ இந்த pgdல postgres.json ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், தெரியலையா? இப்ப தெரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்ஃபிகுங்கிற ஃபோல்டருக்குள்ள இந்த postgresங்கிற ஜேசன் இருக்கா, ஸோ இதுதான் இந்த ஜேசன். ஓகேவா? இந்த ஜேசன்ல வந்துட்டு ஸோ இங்க இல்ல, சாரி, இதுதான் இந்த போஸ்ட்கிரஸ்ல கனெக்ட் பண்றதுக்கான ஜேசன். இந்த ஃபைலு போஸ்ட்கிரஸ் அந்த டீப் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றது, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஃபைலு. என்ன பண்ணிடுறேன்னா டைரக்டா அதை வந்து போஸ்ட்கிரஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு இதை வந்து நேமா கொடுத்துட்டேன், இதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் அப்படியே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த எங்கேயாவது காணாம போயிடுச்சு அதுக்குள்ள இங்க இருக்கு. இதை நான் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்றேன், பிஜி கான்ஃபிக்ங்கிற டேட்டா இதுல ஸ்டோர் பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதுல இருந்து ஆக்சஸ் பண்ணணும்னா pgconfig.host, அவ்வளவுதான், எனக்கு வேலையே முடிஞ்சுது. ஓகே, ஈஸியா முடிஞ்சிடும். வேற எக்ஸ்எம்எல்ங்கும் போது அதை பார்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி எங்க இது யூஸ் பண்றதுதான். நீங்க ஒன்றும் அதான் இது கான்ஃபிகா யூஸ் பண்ணுவோம், ஸ்டாட்டிக் ஃபைல யூஸ் பண்ணுவோம். பட் எக்ஸ்எம்எல் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அது வந்துட்டு அதுவும் சிமிலர் டு ஜேசன் தான். பட் அது ஒரு மார்க்அப் லாங்குவேஜும் போது அது C# கூட இந்த கம்பேட்டபிளா இருக்கும். பட் ஜேசனை வந்துட்டு நீங்க C# இல்ல மற்ற லாங்குவேஜ் C++ கூட கம்பேட்டபிளா கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். இல்ல C# தான் யூஸ் பண்றோம். சோ அதனால நீங்க எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணுவீங்க. ஜாவாஸ்கிரிப்ட்ல எது பண்ணாலும் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். லைக் எக்ஸ்எம்எல்லே பாஸ் பண்றதுனாலும் ஈஸியா தான் இருக்கும். வேற C# எக்ஸ்எம்எல் ஜாவாஸ்கிரிப்ட் ஜேசன் இது பண்றதே கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே. நான் கோ த்ரூ பண்றேன். ஆக்சுவலி நான் வந்து ரெஜிஸ்ட்ரியில வந்து ஒரு என்ட்ரி நாங்க வந்து Java debugger or something like that, I'll put on an entry, then I'll be able to hit these functions and all. So I have done it long time back. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இப்போ நான் கம்ப்ளீட்டா C++ தான் ஞாபகம் இல்லை. C# நான் ஒர்க் பண்ணும்போது நான் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ இட்ஸ் மோர் லைக் அன் querying இன்புட் அவுட்புட் ஃபைல் மாதிரி. ஆக்சுவலி இன்னொன்று console.log முக்கியமான விஷயம். எனக்கெல்லாம் இதுதான் தெய்வம் எனக்கு. அதனால இந்த தெய்வத்தை விட்டுட்டேன், தவறா நினைச்சுக்க கூடாது. ஸோ console.log என்னன்னா, நான் இப்போ உங்களுக்கு கன்சோல் அப்படின்னு ஒன்று காட்டினேன் இல்லையா, இந்த கன்சோல் பேசிக்கா நான் என்ன கொடுக்கறனோ அது வந்து இந்த கன்சோலுக்குள்ள லாக் ஆகும். அங்க கொடுத்தேன் அப்படின்னா. இதுல எனக்கு ஒரு क्वेश्चन. சொல்லுங்க ப்ரோ. இப்போ நீ console.logல வந்து ஏதோ ஒரு டீடைல பிரிண்ட் பண்ற, கோட ஷிப் பண்ணிடுற, அப்போ யூசர் எண்ட்ல இருந்து இந்த console.log ல என்ன ஸ்டேட்மென்ட் போட்டு அதை பார்க்க முடியும்? கரெக்ட், குட் क्वेश्चन ப்ரோ. பட் என்னன்னா இது ஆக்சுவலி இது பிளெயின் ஜாவாஸ்கிரிப்ட்ல இது பார்க்க முடியும், கண்டிப்பா பார்க்க முடியும். பட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, when we are using libraries like Angular and something, இந்த மாதிரி லைப்ரரிஸ் என்ன பண்ணுவோம்னா, we have this build பண்றதுக்கான ஒரு லாஜிக் இருக்கும். இந்த வெப்பேக்கே பில்ட் பண்றோம்னு வைங்களேன், இது நான் வெப்பேக் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த வெப்பேக் பண்ணும்போது பில்ட் ஆகும்போது என்ன பண்ணும்னா, இட் வில் டெலீட் என்டையர் கன்சோல் லாக்ஸே அது காட்டாது. அது கன்சோல் லாக்ஸே ஃபுல்லா லாக் ஆகாம பார்த்துக்கும். ஸோ அந்த மாதிரி பிளகின்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி மாத்திரும்.
இஃப் யூ வாண்ட் டு ஆக்சஸ் ஆல்சோ அது வந்துட்டு பேசிக்கா அது நீங்க செக்யூரான டேட்டாஸ் எல்லாம் நீங்க அங்க காட்டக்கூடாது. மோஸ்ட் 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 ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோம்னா போட்டுட்டு we have to remove we will remove it. அந்த மாதிரி பண்ணிடுவோம். அண்ட் சில நெசசரி திங்ஸ் மட்டும் தான் மெயினா எங்களுக்கு இந்த இடத்துல வருது அப்படிங்கறது இது பண்றதுக்கு தான் பண்ணுவோம். இன்னொன்னு திங் வந்துட்டு இப்போ பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட்ல சிம்பிளா நீங்க வந்துட்டு ரன் பண்ணி ரெண்டர் பண்ணி பார்க்கணும்னா we have this debugger also. நான் கன்சோல் லாக் எதுக்கு போடுறேன்னா எனக்கு அது வந்து அந்த லைன்ல எங்க இருக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது தெரியறதுக்காக. ஆர்எல்ஸ் இப்போ எனக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், ஒரு 50-100 ஃபைல்ஸ் இருக்கும்போது எனக்கு கன்சோல் லாக் போட்டு அதை ஆக்சஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே ஆர்எல்ஸ் எனக்கு இப்போ 2 ஃபைல் தான் இருக்கு அப்படின்னா இஃப் ஐ வாண்ட் டு சே இஃப் திஸ் இஸ் எக்ஸிக்யூட்டிங் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் பிரேக் பாயிண்ட் வச்சுட்டேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் தடவை ரீலோட் பண்ணும்போது இந்த சோர்சஸ் போயிட்டு நெக்ஸ்ட் தடவை ரீலோட் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த இடம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ வந்து நிற்கும் எனக்கு. பிரேக் பாயிண்ட் கான்செப்ட் இருக்கு அதுல. பிரேக் பாயிண்ட் இருக்கு ப்ரோ. சோ வெயிட் பண்ணி பிரியா ஒரு லிங்க் சென்ட் பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப்ல, செக் பண்ணுங்க. ஆமா நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னதுன்னு. ஸோ அதுதான் இது வந்து விண்டோஸோட தான், விண்டோஸ் ஹார்ட்வேரோட ஜாவாஸ்கிரிப்ட் ஏபிஐ ரெஃபரன்ஸ் எப்படி அதை யூஸ் பண்ணி எப்படி query பண்றதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நான் கொஞ்சம் பார்க்கணும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. இதுதான் என்ன கேட்டாங்க, உனக்கு ரிட்டர்ன் வேல்யூ வந்து என்னவா இருந்தா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும், 0வா 1ஆ, இந்த மாதிரி தான் என்ன வந்து இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அது நீங்க படிச்சுதான் பார்க்கணும். அவனோட ஏபி அது அவன் ஏபி வந்துட்டு நீங்க தான் படிச்சு பார்க்கணும். ஏன்னா நான் எழுதும்போது ஏபி எழுதும்போது வேற மாதிரி பண்ணுவேன். அதனால இது வந்துட்டு சி ஷாப்ல இது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சி ஷாப் ஆர் சம்திங் லைக் தட். விண்டோஸோட அது. ஆமா இது அத வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிருப்பாங்க. லைக் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல கால் பண்ணாலும் அந்த இது கம்பேட்டபிளா வர மாதிரி. தட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. இப்ப இதுல வந்து ஆக்சுவலி தேர் வர் சோ மெனி திங்ஸ். இதுல நாங்க வந்து சம் ஹெடர் ஃபைல்ஸ்லாம் கூட இன்க்ளூட் பண்றோம், லைக் சம்திங் லைக் தட். அதெல்லாம் என்ன இன்டர்வியூல கேட்டாங்க, எனக்கு அதெல்லாம் தான் சரியா சொல்ல தெரியல. அது நீங்க படிச்சுதான் அவனுக்கு வேற வழியே கிடையாது. ஓகே ஏன்னா இட் டசன்ட் கம் அண்டர் ப்ரோக்ராமிங், இட் கம்ஸ் அண்டர் யுவர் ஏபிஐ, அந்த ப்ரொவைடர்ல இருந்து வர ஏபிஐ ஸ்ட்ரக்சர். அதனால இது இட்ஸ் நாட் ஜென்ரிக். அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ண முடியாது. TCP IP protocols and all நேரா வந்திருக்காங்க. ஓகே ஸ்ரீவத்சன் ப்ரோ ஹாய். ஓகே இப்போ இதுல வந்து இந்த ஓகே நான் வந்து கொஞ்சம் இன்டர்வியூ क्वेश्चन மாதிரி கொஞ்சம் கேட்டுறேன் ஓகேவா. இப்போ இதுல வந்து இந்த ட்ரை கேட்ச் பிளாக் இருக்கு, எனி அதர் திங் அதர் தென் தீஸ் சம்திங் எல்ஸ். இப்போ ஃபைனல் வந்து இதுல இருக்கா, ஃபைனல் இதுல இருக்கா, ஜாவால இருக்குன்னு நினைக்கிறேன், ஜாவாஸ்கிரிப்ட்லயும் இருக்கு. ஃபைனல் இருக்கு, அதுக்கு தான் நம்ம கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றோம். ஃபைனல் யூஸ் பண்ணலாம், ஃபைனல் இருக்கு. ஃபைனல் வந்துட்டு ரீட் ஒன்லின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க ஒரு ப்ரோக்ராம். அது ஃபைனல் சொல்லுவோம் இல்ல ரீட் ஒன்லி தான் ஃபைனல். பேசிக்கா அதை எடிட் பண்ண முடியாது. கான்ஸ்ட் அப்படிங்கும்போது அது ஃபைனல் தான். CONST கான்ஸ்ட் வேரியபிள்ஸா, ரீட் ஒன்லி வந்து வேரியபிள். ஓகே சி கான்ஸ்ட்ங்கும் போதே நான் மேனிபுலேட் பண்ண முடியாது. போயிட்டு கான்ஸ்ட் ABC ஸ்கிரீன் தெரியுது இல்லையா, தெரியுது, equal to 1 2 3 அப்படின்னு செட் பண்ணிட்டேன்னா ABC equal to 2 அப்படின்னு செட் பண்ணனா எனக்கு செட் ஆகாது. அசைன்மென்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஓகே So it is as simple as that. I mean பைத்தன்லயும் இதே மாதிரி syntax. இது பைத்தனோட syntax actually இந்த இதெல்லாம். And functions நீங்க டிஃபைன் பண்ணும்போதும் function அப்படின்னு கொடுத்து பண்ணலாம். or else implicit functions சொல்லுவோம், லைக் arrow functions யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டு functions எழுதலாம். இந்த arrow functions இப்போ இது என்ன எதுல இருந்து வந்த syntax, எங்க ஒன்று வந்தது, பைத்தன்லயும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எழுதும்போது பெருசா நிறைய எழுதுறோம் அப்படின்னா நார்மல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பெருசா எழுதுவோம். சின்னதா இந்த மேப்புக்குள்ள யூஸ் பண்றோம், மேப் பண்ணி பண்றோம், அரேவை லூப் பண்ணி அரேவை மேனிபுலேட் பண்றோம் அப்படின்னா இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ
ஸோ தட் வில் பி எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த கான்டெக்ட் ரெஃபரன்ஸ் மாறும். ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கும் அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கான டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகே, இதே எடுத்துக்கலாம். ஸோ இங்க என்ன ரிட்டன் எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ இங்க ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா? இங்க வந்துட்டு இந்த கிளாஸ்ல வந்துட்டு இந்த திஸ்ங்கிற கான்டெக்ட் இருக்கு இல்லையா? திஸ்ங்கிறது எப்பவுமே இந்த கிளாஸை குறிக்கும் இனிஷியலா. ஓகேவா? திஸ்ங்கிறது இதோட கான்டெக்ட், இந்த இந்த எந்த கான்டெக்ட் குறிக்குது அப்படிங்கிறத குறிக்கும். இங்க நான் வந்துட்டு லெட் ஓகே லெட் தேவையில்ல. ஓகே சரி, ஓகே என்ன பண்ணலாம்? ஏபிசி ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இங்க திஸ் கொடுத்தேன் அப்படின்னா திஸ் டாட் என்ன பண்ணலாம்? பிளேயர்னு இருக்கா? இப்ப நீங்க பிளேயர் இருக்கா? பிளேயர் அப்படின்னு கொடுத்தேன்னா இட் வில் த்ரோ எரர் வரும். ஓகேவா? வேற ஏன்னா இது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இதோட ரெஃபரன்ஸ் எங்க அப்படின்னா கான்ஸ்ட் லெட் பிளேயர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கொடுத்தேன்னா இது ஒர்க் ஆகும். இங்க இருக்கிற பிளேயரை இதால ஆக்சஸ் பண்ண முடியாது ஃபங்க்ஷனுக்குள்ள. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா வேற ஒரு வேரியபிளா வச்சுப்போம். ஓகேவா? திஸ்ங்கிற கான்டெக்ஸ்ட கான்ஸ்ட் செல்ஃப் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது ஒரு ஒர்க் அரவுண்ட். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா போகும். ஓகேவா? இந்த ரெஃபரன்ஸை நான் தனியா எடுத்து அந்த ரெஃபரன்ஸ்க்குள்ள நான் போடணும். ஓகேவா? திஸ்ங்கிறத என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வந்துட்டு இந்த திஸ்ங்கிறது இங்க வந்துட்டு இந்த பிளேயர் இங்க வந்துட்டு இந்த கிளாஸை குறிக்கும். ஃபங்க்ஷனுக்குள்ள போகும்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்கோப்பை குறிக்கும். அது ஸ்கோப் ஆக்சிஃபயர்னு ஏதோ சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓகே, இதுதான் இந்த இது ஸ்ட்ரக்சர். வேற நீங்க ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன். ஓகேவா? இது வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு வந்துட்டு இந்த கான்டெக்ட் இந்த ஸ்கோப் வந்துட்டு இதுக்குன்னு தனி ஸ்கோப் கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு தனி ஸ்கோப் இருக்கு, இதுக்குன்னு தனி ஸ்கோப் கிடையாது. அதனால என்ன பண்ணுவோம்னா இந்த திஸ் டாட் பிளேயர் இங்க வந்து ஒர்க் ஆகும். புரியுதா? ஓகே, புரிஞ்சது இல்லையா? அந்த கான்டெக்ட்காக இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் மெயினா யூஸ் பண்ணுவோம். ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றது பெட்டர். ஏன்னா நமக்கு இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒர்க் ஆகல நம்ம பார்த்துட்டு இருப்போம். பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் போட்டு வச்சிருப்போம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த வேரியபிள் இல்லடா அப்படின்னு காரி துப்போம். அதனால அண்ட் பிரேக் பாயிண்ட்ஸ் கேட்டீங்கல்ல ப்ரோ, சாரி ஐ ஃபர்காட். இதுதான் பிரச்சனை. டாபிக் மாதிரி போயிடுவேன். சேவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு நிமிஷம் பிரேக் பாயிண்ட். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டேன்னா இங்க இனிஷியலாவே இந்த டாக்குமெண்ட் லோட் ஆகும்போது இங்க பிரேக் பாயிண்ட் வந்துடும். பிரேக் பாயிண்ட்ல என்ன வேல்யூ செட் பண்ணிட்டேன்? ஸோ ஃபங்க்ஷன் F9 கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இது ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஃபங்க்ஷன் அதாவது ஃபங்க்ஷன் அந்த ஸ்டெப் இன்டூ தான் ஃபங்க்ஷன் F9 F10 அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தோன்னா எனக்கு என்ன வேரியபிள் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் திங்ஸ் வில் பி தேர். இங்க போய் பார்த்துக்கலாம் நீங்க. ஆனா இது எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா என்னோட ஆங்குலர்ல நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா என்னோட கோடு வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கம்பைல் ஆயிடும். ஸோ என் ஃபங்க்ஷன் நேம்ஸ் எல்லாம் இருக்காது. அது இஷ்டத்துக்கு கம்பைல் பண்ணி விட்டுரும். ஆஸ் யூ ஆர் ரெக்கார்டிங் நான் அதை ஷோ பண்ண முடியாது. அதனால console.log யூஸ் பண்றேன். Google, I'll stop the recording and I have to drop off. I'll connect back in some time if the session is going on. Okay. Okay, and it was nice session and thank you. I got my answers for it. Okay. Thank you, bro. I will explore more on React perspective of JS. Okay. I think that will be more helpful. அது வேணா கூட சொல்லுங்க, நான் தனியா ஒரு நாள் சொல்றேன் bro. Yeah, that would be helpful. இன்னைக்கு நான் ஏன் காமனா பிளான் பண்ணியிருந்தேன்னா everyone requested that they are using it as a support language அப்படிங்கறதுனால தான் நான் எதுவும் டீப்பா போல. அதனால தான் I am stopping the recording, Gokul. I'll share the recording.